ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்னைப்பிங் டூல் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு ஆன்லைன் வெர்ஷன் ஜியோஜெப்ராக்கில் போயிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணிக்கங்க உங்கள் வசதி தகுந்த மாதிரி. ஆக்சிஸ் தேவையில்லை, கிரிட்டும் நமக்கு தேவையில்லை, ஸோ அதை ஹைட் பண்ணிக்கலாம். இது A and B, C. அப்போ இந்த இமேஜில் கூட இந்த ABC நமக்கு வேண்டாம், பண்ணலான்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஜியோஜெப்ராவில் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாலிகன். இப்போ இதில் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பாலிகன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த பாலிகன் டூல் இருக்கும். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். செலக்ட் ஆல் வெர்டிசஸ் தென் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் அகைன் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு A, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான B, இது வந்து பார்த்திங்கன்னா C அண்ட் ஃபைனலி ஏவோட முடிச்சிடணும். இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆங்கிள் வந்து என்ன பண்ணணும்னா மெஷர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டூல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ மெஷரில் ஆங்கிள் டூல் இருக்குது. செலக்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆர் 2 லைன்ஸ்னு இருக்குது. நமக்கு இங்கே மட்டும்தான் வேணும். அப்போ இந்த லைனையும் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து டெசிமல்ஸில் நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போங்க, திரும்ப செட்டிங்ஸ், அகெயின் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ரவுண்டிங் பார்த்தீங்கன்னா 13 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அதை நம்ம 0 டெசிமல் பிளேஸ்ன்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு 44ன்னு இருக்குது. பட் ஆக்சுவலாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லலாம்னா லைட்டாக அதை கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரின்னு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸோடைய ஆக்சுவல் ஆங்கிள் மெஷர்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட்ஸோட இன்டெகிரேட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை நான் தனியாக கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இதோட சைட்ஸ் பார்க்குறாங்க, அதோடைய ஆங்கிள்ஸும் பார்க்குறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இதோட கலர் சேஞ்ச் பண்ணலாம், அல்லது இதோடைய ஒபாசிட்டி என்ன பண்ணலான்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு சினாரியோஸை நம்முடைய ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணுறதுனால மேக்ஸை விசுவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து திரும்ப இன்னொரு நியூ இமேஜுக்கு போகலாம். ஸோ Ctrl+A கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். நம்முடைய 10th மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் வேறு ஒரு இமேஜ் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுப்போம். என்ன பண்ணோம், திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன். அந்த இமேஜ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், காப்பி கொடுக்குறேன். என்னுடைய ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு Ctrl+V கொடுக்குறேன், பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த அல்ஜிப்ரா வியூவில் இந்த A அண்ட் B இந்த 2 பாயிண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு பாலிகன் டூல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதை கிளிக் பண்ணோம். பாருங்கள், கவனமாக என்ன பண்ணோன்னா அதோட வெர்டெக்ஸஸை நம்ம என்ன பண்ணோன்னா கிளிக் பண்ணோம். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணிட்டு நம்முடைய பாலிகனை நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்குள்ளே இடைப்பட்ட ஆங்கிள் 30 டிகிரி, இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை தனியாக பிரிச்சிடலாம். அடுத்தது ஆங்கிள் டூல் எங்கே இருக்குன்னு பாருங்கள், மெஷரில் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லைனையும் கிளிக் பண்ணுங்கள், 30 டிகிரி. இதே போல் இந்த லைனையும் கிளிக் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா 89 டிகிரின்னு இருக்குது. அப்போ ஸ்லைடாக எங்கோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்குது. திரும்ப அதை கொண்டு வந்து இந்த இமேஜ் கூட என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, லைட்டாக நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், இங்கே பாருங்கள். இப்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு 30 டிகிரி, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பயம் போயிட்டு மேக்ஸ் கான்செப்டை ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். அடுத்து ஒரு இமேஜுக்கு போகலாம். என்ன பண்ணணும், Ctrl+A கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடணும். திரும்ப நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுப்போம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். இந்த இமேஜை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு காப்பி கொடுக்கணும். கால்குலேட்டர் ஷூட்டில் போயிட்டு Ctrl+V கொடுத்துருங்க. அப்போ ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி நம்ம வசதி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்ஜிப்ரா வியூவில் போயிட்டு இந்த A அண்ட் B என்ன பண்ணோம்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ டூல்ஸில் போய்ட்டு என்ன பண்ணோம்னா பாலிகன் டூல் எடுத்துக்குவோம். ஸோ இந்த B அண்ட் C, இந்த A
அதுக்கப்புறம் இந்த D, அதுக்கப்புறம் ஃபைனலி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ரிமோட் டூலை கிளிக் பண்ணியாச்சு. செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த A அண்ட் C நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதோடைய ஆங்கிள்ஸை இப்போ நம்ம மெஷர் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம்னா ஆங்கிள் டூல்ஸ் போகலாம். பாருங்கள், இங்கே இருக்க மெஷரில் இந்த லைனையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், 30 டிகிரி வந்துடுச்சு. இந்த லைனையும் இந்த லைனையும் நம்ம கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், 46 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த லைனையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணுவோம், 88ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஸ்லைடாக இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை கொண்டு போவோம், இங்கே கரெக்டாக நம்முடைய பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. லைட்ஸ் கொஞ்சம் ஸ்லைடாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ட்ரையாங்கிள் கரெக்டாக கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ஸோ இதுக்குள்ள ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 90 டிகிரி, இது வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி, இது வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்னாரியோஸை எப்படி நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிட்டு மேக்ஸ் ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும், மேக்ஸ் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.